మీరెవరు పట్టించుకోరా? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியும். சில படம் மட்டும் யூடியூப்பில் டெலீட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய சேனல் போட்டால் அது ரெகுலராக இருக்கும். ஆனால் சில சமயம் நம்ம நார்மல் ஆளுங்களே அப்லோட் பண்ணுவாங்கல்ல, நான் அந்த படத்தையும் சில சமயம் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பேன். அது மட்டும் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மேக்ஸிமம் படம் இருக்க தான் செய்யும். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் சல்யூட் அப்படின்றது. துல்கர் சல்மான் தான் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. டேரெக்டாக இந்த படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணாங்க. இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட கதையை பற்றி சொல்கிறேன். துல்கர் சல்மானோட ஃபேமிலியே போலீஸ் ஃபேமிலியாக இருப்பாங்க. இவருமே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அண்ணன் சொல்கிறத அப்படியே இவர் கேட்பாரு. அண்ணன் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருப்பாரு. அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸை சீக்கிரமாக சால்வ் பண்ணோன்ற நிலைமை இருக்குது. ஏன்னா மேல் இடத்துல ப்ரெஷர் தாங்க முடியல, சீக்கிரமாக இந்த கேஸை சால்வ் பண்ணோன்ற நிலைமை இருக்கும் போது யாரையாவது ஒருத்தரை ஃப்ரேம் பண்ணிடலான்ற மாதிரி அண்ணன் யோசிக்கிறாரு. ஒரு ஆட்டோ டிரைவரை பார்க்குறாங்க. அந்த கிரைமில் இவனை மாட்ட வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எதிராக இவங்களே ஆதாரத்தெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. அவன் தான் இந்த கிரைமை பண்ணான்னு நம்ப வைக்கிற மாதிரி போலீஸுங்கெல்லாம் சேர்ந்து ஆதாரத்தை கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அண்ணன் இதெல்லாம் பண்ண வேணாம், உண்மையான குற்றவாளியை தேடலான்னு சொல்கிறாரு. ஆனால் அண்ணன் இருக்கார்ல, எப்படியாவது இந்த ப்ரெஷரை குறைக்கணும்னா நம்ம இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு அப்பாவி ஆட்டோ டிரைவரை ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டுறாரு. ஆனால் தம்பிக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அதாவது நம்ம ஹீரோக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அந்த உண்மையான குற்றவாளியை நம்ம பிடிக்கணுன்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரணை பண்ணும் போது தான் அந்த உண்மையான குற்றவாளியோட அடையாளம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் இந்த ஒரு கிரைம் மட்டும் பண்ணல, ஏகப்பட்ட கிரைமை பண்ணிட்டு இருக்கான்றதும் தெரிய வருது. இல்ல இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் எங்க இருந்தாலும் சரி இவனை நம்ம பிடிக்கணுன்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா விசாரணை பண்ணிட்டாரு. அவனை பிடிக்கிறதுக்காக தேடி அலையிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமா இருக்கும். முடிவுல வித்தியாசமா முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பெரிய டிசப்பாயின்மெண்ட்டே அதுன்னு சொல்லலாம். சிலருக்கு வித்தியாசமா முடிச்சாங்கன்னு பாசிட்டிவா கூட தெரியலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் முடிவுல ஒரு விஷயத்தை பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா வித்தியாசமா முடிக்கிறேன்ற மாதிரி ஒரு மாதிரி முடிச்சிருப்பாங்க. எனக்கு முடிவு மட்டும் தான் செம்ம கடுப்பாயிருச்சு. நான் வந்த புதுசுல இந்த படத்தை பார்த்தேன். முடிவு மட்டும் இன்னும் சூப்பரா பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி அந்த விசாரணை, இவர் ஒவ்வொரு லிங்கா பிடிச்சி அவனை நெருங்கி போறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாரு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நல்ல படம்னு சொல்லலாம். துல்கர் சல்மானோட ஆக்டிங்கை பத்தி சொல்ல தேவையில்லை. சூப்பரா கொடுத்த ரோலை பண்ணிருப்பாரு. ரொம்பவே நல்ல படம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா அப்பாவோட படத்தை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் துல்கர் சல்மான் படத்தை பார்த்தோம்ல, இப்போ நம்ம மம்மூட்டி படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு சைலன்ஸ் அப்படின்றது. மலையாளத்துல இந்த படம் சைலன்ஸ் அப்படின்ற பேர்ல தான் வெளியாச்சு. ஆனா தமிழ்ல இந்த படம் லாயர் அரவிந்த் அப்படின்ற பேர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம மம்மூட்டி இருக்காரு பாத்தீங்களா, லாயரா தான் இருந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா கூடிய சீக்கிரத்துல இவர் ஜட்ஜ் ஆக போறாரு. ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. ஒய்ஃபு கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எப்பவுமே கிராமத்துல திருவிழாவை கொண்டாடுறதுக்காக போவாங்க. இவரோட ஒய்ஃபு, இவரோட குழந்தைன்னு எல்லாருமே சேர்ந்து டிராவல் பண்றாங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது எவனோ ஒருத்தன் ஃபோன் மூலியமா கால் பண்ணி இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதாவது உன்னோட ஒய்ஃபை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், உன் குழந்தைய நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்ற மாதிரிலாம் மிரட்டுறான். யார் அதுன்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குதுல. முதல்ல அவங்க கிட்ட கோவமாலாம் பேசுறாரு. ஆனா போக போக இவரை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னோன்னு இவருக்கே லைட்டா பயம் வந்துருது. யாரு எதுக்காக நம்மளை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் ஜட்ஜ் ஆக போறாருல, நம்ம மூலியமா ஆதாயம் தேடுறதுக்காக எவனோ ஒருத்தன் இப்படி பண்றான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை தாண்டி இவர் லாயரா இருந்து நிறைய கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருப்பார்ல, அதுல ஏதாவது ஒரு கேஸ்ல சம்பந்தப்பட்டவன் தான் நம்மளை மிரட்டிட்டு இருக்கானான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் திருவிழாக்காக ஊருக்கு வந்திருக்காருல, சொந்த ஊருக்கு. அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து தான் அவன் பயங்கரமா இவரை மிரட்டிட்டு இருக்கான். இதை நீ பண்ணணும், அதை நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பண்ண சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பண்றது யாரு, எதுக்காக நம்மளை டார்கெட் வச்சு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்றதை இவர் விசாரிக்கிறாரு. விசாரிச்சு இதுக்கு பின்னாடி இருக்க அந்த மர்ம நபரை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபேமிலியோட சேஃப்டிக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. முதல்ல சாதாரணமாக தான் இந்த படத்தோட கதை ஆரம்பிக்கும். போக போக அவன்கிட்ட இருந்து கால் வந்தோடனே படம் பரபரப்பாக மாறிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பெரிய பேக் ஸ்டோரியும் இருக்கும். அதாவது அவன் மிரட்டுறதுக்கான காரணம் என்னன்றதை பெரிய பேக் ஸ்டோரியாக வச்சிருப்பாங்க. இந்த படம் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா ஒரு வாட்டி பாருங்க. ரொம்பவே டீசென்ட்டான ஒரு த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு தீவிரம் அப்படின்றது. இந்த படம் தமிழ்ல ஆத்திரம் அப்படின்ற பேர்ல அவைலபிளா இருக்கு. ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல துல்கர் சல்மான் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா துல்கர் சல்மான் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு ஸ்டார்டிங் 2-3 படம் நடிச்சிருப்பார்ல, அந்த ஸ்டேஜில் வந்த படம் தான் இது. இந்த படம் 2012 வெளியாயிருச்சு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பாஸ்ட்ல
நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயங்கர ஃபீலிங்ல இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ப பியானோ கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டுல சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பியானோலாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. திடீர்னு என்ன பண்றாருன்னா ஒரு நபரை ஒரு பகுதியில இருந்து தூக்கிட்டு வந்து லாக் பண்ணிடுறாரு. அவனை பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக இவனை டார்ச்சர் பண்றாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து இவரோட பாஸ்ட்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் இவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் ஒரு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இவர் பேரு சீனிவாசன் அப்படின்றது. இவர் அங்க சீனியர் ஆக்டரா இருப்பாரு. இப்போ இவர் உயிரோட இல்ல, ரீசெண்டா தான் இவர் இறந்து போயிட்டாரு. ஆக்சுவலா இவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அது என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வரல, மிஸ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஹஸ்பண்ட் எங்க போயிருப்பான், என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவருமே விசாரணை பண்றாரு. இவர் விசாரணை பண்றது துல்கர் சல்மான் கூட சிங்க் ஆகுது. துல்கர் சல்மான் ஒருத்தனை லாக் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருல, அவன் உண்மையில யாரு, அதே மாதிரி துல்கர் சல்மானோட பாஸ்ட்ல என்ன நடந்தது, எதனால இப்ப பிரசன்ட்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கான பதில்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த படத்தோட பேரு தீவிரம் அப்படின்றது. ஆனா இந்த படம் ஆத்திரம் என்ற பேர்ல தமிழ்லயே இருக்கு. கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. 2012ல வந்த படம். கொஞ்சம் மேக்கிங்லாம் சாதாரணமா தான் இருக்கும். அதை மட்டும் மனசுல வச்சு இந்த படத்தை பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு கிரைம் ஃபைல்ஸ் அப்படின்றது. இந்த படம் 1999ல வெளியாச்சு. சுரேஷ் கோபி தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. சுரேஷ் கோபி விசாரணை பண்ற மாதிரி படம்லாம் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம் தான் இது. இந்த படம் 1999ல வெளியாச்சுல, அதனால இதோட கிளாரிட்டிலாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு தமிழ்லயே கிடைச்சிரும். ஒரு உண்மை சம்பவத்தை லைட்டா தழுவி தான் இந்த படத்தோட கதையை எடுத்திருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை சொல்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச் இருக்குல்ல, அந்த சர்ச்சில் சிஸ்டர் அமலான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. அவங்கள கொலை பண்ணது யாரு, இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சுரேஷ் கோபி களம் இறங்குறாரு. மேல் இடத்துல இந்த விஷயத்தினால கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி சுரேஷ் கோபி கிட்ட கேஸ் வருது. சுரேஷ் கோபியும் அந்த இடத்துக்கு வந்து விசாரணை பண்றாரு. அப்படி விசாரணை பண்ணும்போது எல்லாருமே ஒரு ஃபாதர் மேல சந்தேகம் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஃபாதருக்கும் இந்த சிஸ்டருக்கும் கூட நடுவில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு போல. ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை, ஃபாதர் தான் பண்ணாரா இல்லை வேற யாராவது இந்த சிஸ்டர் கதையை முடிச்சாங்களா, இந்த மாதிரி தான் விசாரணை பண்ணுவார். கடைசியில் ட்விஸ்டெல்லாம் வச்சு இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. ஒரு ட்விஸ்ட் ரெண்டு ட்விஸ்ட் இல்லை, நிறைய ட்விஸ்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். யார் உள்ளே வந்தாங்க, எப்போ உள்ளே வந்தாங்க, எப்படி உள்ளே வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. பழைய படம் மாதிரியே உங்களுக்கு தெரியாது, இப்போ வர கிரைம் த்ரில்லர் படங்கள் மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியாக பார்க்க போகிற படத்தோட பேரு சென்ட் மேரிஸ் லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழில் வந்து ஹாஸ்டல் மர்டர் அப்படின்ற பேரில் இருக்கு. சென்ட் மேரிஸ் ஹாஸ்டல் மர்டர் தமிழ் டப்டுன்னு போட்டிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்தோட ரன் டைம் ரொம்ப கம்மிங்க. 1.5 மணி நேரத்தில் இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஒரு டீசென்ட்டான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஹாஸ்டலில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 2 பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே ரூம்மேட்டு போல. அதில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஹஸ்பண்ட் வேற ஒரு பகுதியில் இருக்காரு. இவங்க ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மாடியில் துணி துவைக்கிறதுக்காக போயிடுறாங்க. இன்னொன்று பொண்ணு மட்டும்தான் ரூம்குள்ளே இருக்காங்க. அப்படி ரூம்குள்ளே இருந்த பொண்ணை ஹாஸ்டலுக்குள்ளே நுழைஞ்சி யாரோ சாவடிச்சுட்டு போயிடுறாங்க. இதை பார்க்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதே மாதிரி ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த போலீஸ் ஃப்ரெண்டையும் கையோட இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அதாவது என்னோட ஒய்ஃபை யாரோ சாவடிச்சிட்டாங்க, குற்றவாளியை நீங்க தான் பிடிச்சி தரணும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அந்த போலீஸும் விசாரணை பண்றாரு. இறந்து போன பொண்ணுக்கு ரூம்மேட்டா ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட விசாரணை பண்றாரு. இதை தாண்டி வந்து பக்கத்து ரூம்ல எல்லாம் பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட விசாரணை பண்றாரு. இதை தாண்டி இறந்து போன பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல யார் கூடயாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. நிறைய சஸ்பெக்ட் வருவாங்க. இவங்க பண்ணியிருப்பாங்களா அவங்க பண்ணியிருப்பாங்களான்னு யோசிக்க வச்சு தான் கதையை கொண்டு போயிருப்பாங்க. நல்லாவே இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன 5 படமும் நல்லா இருக்கும். இந்த 5 படங்களில் ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.